ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தைப்பூசம் அப்படிங்கிறதுனால முருகன் கோயில் போனோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால கொஞ்சம் பாதி ஃபங்க்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. பால்குடம், காவடி இதெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இருக்கிறத மட்டும் பார்த்து சரியான ரஷ்ஷு, சாமியவே பார்க்க முடியல எங்களால். சரியான கூட்டம். ஸோ கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க பால்குடம் எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் என் பேபியும் ரொம்ப இந்த மாதிரி வெளில வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. கீழே ஸ்பைடர் மேன்லாம் சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. பேர் தாங்க யூகே, ஆனால் இது ஒரு மினி தமிழ்நாடுன்னு சொல்லலாம். சிங்கப்பூரில் எப்படி ஒரு மினி தமிழ்நாடு இருக்கோ அது மாதிரி யூகேவும் ஒரு தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லலாம், அந்தளவுக்கு இங்கே. அப்புறம் முருகன் பார்க்க முடியல. ஸோ சிவபெருமானை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. எனக்கு சிவபெருமான் ஒரு தனி ஸ்பெஷல், எனக்கு அப்போலேருந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அபிஷேகம் பண்ணாங்க. அந்த பாலெலாம் நாங்கள் தெளிச்சுட்டு அதை நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எனக்கு என்னோடய குழந்தைக்கு இதெல்லாம் அந்த பால் அந்த பிரசாதம் வெளில வரலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்பி கரெக்டாக வெளில போகிற இடத்துல கொஞ்சம் பேர் காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ தான் உள்ளார கோயிலில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் அவங்க அப்போ தான் உள்ளே வந்தாங்க. ஸோ அதை நின்று பார்த்துட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இதுதாங்க ஃபைனல் காவடி. இதுக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இது எப்படி ஆஃப்டர்நூன் 1:30 to 2 o'clock சம்திங் இந்த மாதிரி இருக்குது நாங்கள் பார்த்தது. இதோட முடிஞ்சிச்சு. நாங்களும் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு காவலிலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஓகே, டாட்டா, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தைப்பூசம் கோவில் போயிட்டு வந்தாச்சு. சொல்லு. யாருக்காவது புரிஞ்சா இதுக்கு பதில் சொல்லுங்க. என்னது? ஆமா.